வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா எவ்ரிடே கேட்டுட்டு இருக்காங்க சார். நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட் பிளஸ் கோல்டு பத்தி பேசுறீங்க. அதனால எவ்ரிடே ரேட்டும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. அதோட தொடர்ச்சியா தான் நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ அதாவது இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா ரூபாய் 7070. அதாவது ஒரு கிராமுக்கு 65 ரூபாய் கம்மியா இருக்கு. அதாவது 22 கேரட் சொல்லக்கூடிய ஆபரண தங்கம் 65 ரூபாய் கம்மியாகி 7070 இருக்கு. நல்ல ரேட் தான். பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க மாதம் ஒரு அரை கிராம் உங்க சம்பளத்துல உங்க அக்கௌண்ட்ல காசு விழுந்த உடனேவே போயிட்டு வரும்போது ஒரு நகை கடையில ஒரு 1/2 கிராம் வாங்கி வைக்கலாம். இல்ல ஒரு நல்ல கடையில நகை கடையில ஒரு ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம் நீங்க ஓபன் பண்ணிட்டு அது மூலமா மாதம் மாதம் ஒரு தொகை கிட்ட உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல டிஜிட்டல் கோல்டு நிறைய கம்பெனி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. தினம் 100 ரூபாய் கூட நீங்க சேமிச்சு வைக்க முடியும் டிஜிட்டல் கோல்ட்ல. இது எல்லாத்த பத்தி என்னோட சேனல்ல பேசியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும் தங்கம் முதலீடு பண்றதுல. சோ கோல்ட் ரேட் இன்னைக்கு ரூபாய் 65 கம்மியா இருக்கு. ஆபரண தங்கம் 22 கேரட் சொல்லக்கூடிய ஆபரண தங்கம் 65 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதுவுமே இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 79,248 பாயிண்ட்ல இருக்கு. நார்மலா கிட்டத்தட்ட ஒரு 82,000 83,000 பாயிண்ட் போச்சு லேட்டஸ்டா ஒரு 1 or 2 months முன்னாடி கூட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 932 பாயிண்ட் கம்மியாகி 79,248 பாயிண்ட். அதாவது சென்செக்ஸ் சொல்லக்கூடிய பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கக்கூடிய டாப் 30 ஷேர்ஸோட நிலைமை ஏற்ற இறக்கங்களை வச்சுதான் இந்த சென்செக்ஸ் முடிவெடுப்பாங்க. ஒரு தகவலுக்காக சொல்றேன். சென்செக்ஸ் சொல்லக்கூடிய பிஎஸ்சில இருக்கு லிஸ்டட் கம்பெனி ஒரு 30 டாப் கம்பெனியோட ஏற்ற இறக்கங்களை பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பங்குச்சந்தை இறங்கு முகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் டவுன் 932 பாயிண்ட் 79,248 பாயிண்ட்ல இன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் டவுன் தான் போகும். இதுவுமே இன்வெஸ்ட் பண்ண நல்ல நேரம். நீங்க நினைக்கலாம் ஏன் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு, கோல்டுமே ஒரு 60 டவுன் ஆயிருக்குன்னா, இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல 32,000 பாயிண்ட் இருந்து 22,000 பாயிண்ட் டவுன் போன மார்க்கெட் அதுக்கப்புறம் 32, 42, 52, 62, 72 போய் 82,000 பாயிண்ட் ஹிட் ஆச்சு. சோ அதோட கரெக்ஷன் என்ன, எப்பயுமே ஒரு 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 பூம் மாதிரி பபுள், அதாவது ஒரு பலூன் ஊதிட்டே இருந்தா பெருசாகும், ஒரு நாள் உடையும் இல்ல, அது உடஞ்சி ஷ்ரிங்க் ஆயிருக்கு. பெருசா உடைய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு, எக்கானமி growth இருக்கு, ஆல்மோஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 79,000 பாயிண்ட் 77, 78 எல்லாம் போக வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைவு தான். இதுவே ஒரு 1% டவுன் ஆயிருக்கு. 10% கரெக்ஷன் தான் கரெக்ஷன் வாங்க. இது ஒரு மீடியம் கரெக்ஷன் தான். இன்வெஸ்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்லயுமே. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பத்தி என்னோட சேனல்ல பேசியிருக்கேன், போய் பாக்குறதா பாருங்க. இன்னைக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஷேர் சஜஸ்ட் பண்ணுவேன். டிவிஎஸ் சப்ளை செயின் சர்வீசஸ் சொல்லக்கூடிய நிறுவனம் டிவிஎஸ் கம்பெனி இன்னைக்கு அது இறங்கு முகமா இருக்கு. வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல உயரும். அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டு சொல்லக்கூடிய எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு செக்ஷன் அதுவுமே இன்னைக்கு இறங்கு முகமா இருக்கு. அதுலயும் நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணா நீங்க ஃபியூச்சர்ல growth இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய வங்கி பங்கு கூட போட இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கு, இறங்கு முகத்துல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல growth இருக்கும். இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் பங்கு சந்தை நிலவரம். ஓகேங்களா? நன்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மிக சுபிக்ஷமாக பொருளாதார உயர்ந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். என்னோட சேனல்ல பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், கடவுள் நம்பிக்கை 3 பத்தி பேசியிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுல நீங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணா நீங்க என்ன அடையதான் போறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆக போகுது. எவ்வளவு சேட், காமெடி, ஃபன் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியா கருதப்படுறது பொருளாதாரம், பணம். மன கஷ்டத்தோட வாழ்ந்தலாம், பண கஷ்டத்தோட வாழ முடியாது தெரியும் உங்களுக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.